ஃப்ரெண்டோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியா பாமக ஒரு முடிவுக்கு வருது. ஐயா ராமதாஸ் அவர்கள் ரொம்ப நாள் அன்புமணிக்கு சான்ஸ் மேல சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். ஆனா அன்புமணி இத எப்படி சொல்றது? அவர் வந்து அசட்டுத்தனமா என்ன பண்ணிட்டாரு இருந்துட்டார். அப்பா அந்த அளவுக்குலாம் முடிவுக்கு போமாட்டாரு. நம்மள விட்டு அப்பாக்கு யார் இருக்குது? அப்படின்னு ஒரு அசட்டுத்தன்மையா தான் இருந்தார். ஆனா அன்புமணி அவர்கள் செய்த வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல ஜித்து வேலைகள்லாம் செஞ்சார். ரகசியமா ஒட்டு கேட்கும் கறி வச்சது. அதேபோல ராமதாஸுடைய மனைவி 2வது மணி சுசீலா அவங்களோட இருந்த ஃபோட்டோவ வெளியிட்டது. இது எல்லாமே பின்னாடி ராமதாஸ் ஐயாக்கு இந்த மாதிரி குழி தோண்டுற இடத்துல எல்லாமே அன்புமணி அவர்கள் தான் இருந்தாரு அப்படின்னு நான் சொல்லல. ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்கிறார். ஸோ இப்படியா இருக்கும் பொழுது ஒழுங்கு நடவடிக்கை குழு மூலியமா நிறைய விஷயங்களை நோட்டீஸ் மூலியமா நிறைய சான்ஸ் என்ன பண்ணாரு அன்புமணிக்கு கொடுத்துட்டே இருந்தார். முதல்ல நீங்க தலைவரா இருக்க வேண்டாம், செயல் தலைவரா இருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நான் தலைவரா இருந்துக்கிறேன், நீ செயல் தலைவரா இரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, நான் இருக்கிற வரைக்கும் தலைவரா தான் இருப்பேன், நீ செயல் தலைவர். உனக்கு வழி நடத்த தெரியலப்பா, கூட்டணி எப்படி ஒருங்கிணைக்கணும்னு தெரியல, கட்சி எப்படி வழி நடத்தணும்னு தெரியல, இந்த கூட்டணி வியூகம் உனக்கு தெரியல, அதனால நீ கொஞ்சம் ஒதுங்கிக்கோ, நான் உனக்கு 20-25 எம்எல்ஏக்கள் கிட்ட நான் உனக்கு வாங்கி தரேன், நீ வச்சு என்ன பண்ணு, நல்லா ராஜாமா இரு அப்படின்னு சொல்லி ஐயா அன்புமணி அவர்களுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் அறிவுரை சொல்லியிருக்காரு. ஆனா அன்புமணி அவர்கள் கேட்கவே இல்லை. ஏன்னா அன்புமணிக்கு ஒரு பயம் என்னன்னா, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தா இவரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்பொழுது பண்ண ஏகப்பட்ட ஊழல்களுடைய வழக்கு பாஜக கிட்ட இருக்கு. ஒருவேளை இவர் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டா திகார் ஜெயிலுக்கு போக முடியுமோ அப்படின்னு தான் மகனும் மருமகளும் 2 பேரும் சேர்ந்து ஐயா ராமதாஸ் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி கதறி அழுதுருக்கிறாங்க, பாஜக கூட கூட்டணி வைங்கன்னு. அந்த டைம்ல ஐயா ராமதாஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஓகேன்னு இப்படியும் தலையாட்டாம அப்படியும் தலையாட்டாம அமைதியா இருந்திருக்காரு. மறாத நாள் காலையில பாஜக கூட கூட்டணி வச்சாங்க 2024 அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார். சோ இப்படியா இருக்கும் பொழுது அதுல இருந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு பாமகக்குள்ள. இவரு தனியா கூட்டம் நடத்துறது, அவரு தனியா கூட்டம் நடத்துறது, இவருடைய கூட்டம் நடத்தும் போது பேனர்ல போஸ்டர்ல ஐயா ராமதாஸ் அவர்கள் படம் இல்லாம இருக்கிறது, இவரு நடத்தும் போது அன்புமணி படம் இல்லாம இருக்கிறது, இவங்க தனியா பாடல் ரிலீஸ் பண்றது, இவங்க தனியா பாடல் ரிலீஸ் பண்றது, மேடைகள்ல அன்புமணியை பத்தி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறது. ஸோ இப்படியா 2 பேர் வந்து என்ன பண்ணாங்க, போட்டி போட்டுக்கு என்ன பண்ணாங்க, இவர் பொதுக்கூட்டம் நடக்கிறது, அவரு பொதுக்கூட்டம் நடக்குது, இவர் மக்களை சந்திக்கிறது, இவர் வந்து மாநாடுகள் நடத்து, எல்லாமே என்ன பண்ண போட்டிக்கு போட்டி நடத்திட்டே இருந்தாங்க. ஆனா கடைசியில ஒரு பாயிண்ட்ல வந்து நின்னாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். விரைவில் ஒழுங்கு நடவடிக்கை குழு மூலமா சில கேள்விகளை கேட்டு அன்புமணிக்கு அனுப்ப போறோம். அவர் விரைந்து பதில் அளித்தார்னா பாமக கட்சியில இருப்பார், இல்ல கட்டி அவரை அடிப்படை உறுப்பினர் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ் மேல சான்ஸ் கொடுத்தாரு. ஆனா அன்புமணி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா இதை லேஸ்ல எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அப்பா அது மாதிரி போக மாட்டாரு, நம்மளை விட்டா பாமக யாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு இது வரும். இப்ப நிறுவனரும் தலைவரும் நான் தான் அப்படின்னு பொதுக்குழு கூட்டி இவர் என்ன பண்ணாரு, அந்த பொதுக்குழு எல்லாருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணாரு, தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிட்டாரு. அன்புமணி அவர்களும் கூட்டினார், பொதுக்குழு கூட்டி அவரு தனியா வந்து என்ன பண்ணாரு, அப்பா இருக்கும் போதே தனியா சேரை போட்டு போட்டோ வச்சு அதை அசிங்கப்படுத்தி அது கேவலப்படுத்தி அது ஒரு கதை அப்படி இருக்கட்டும். அவங்களும் என்ன பண்ணாங்க, நான் தான் தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களும் தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. இப்போ கட்சியோட பைலா என்ன சொல்லுதுன்னா, நிறுவனர் அவரு தான் பொதுக்குழு கூட்டணும், நிறுவனர் தான் பொதுக்குழு கூட்டி தலைவர் யாரு அப்படின்றத சூஸ் பண்ணணும் அப்படின்னு அது பைலா சொல்லுது. ஸோ ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் பைலாலாம் ஒன்றும் இல்லை, கட்சி விதிகளை நாங்கள் மாத்திட்டோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்போ இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு போக முடியாது. தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் போக முடியாதுன்னா, இவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தாதான் தேர்தல் ஆணையத்தின் மூலயமா போயிட்டு இவங்களோட பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கப்படும். இப்போ என்னன்னா இவங்க கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டுக்கு போய் இவங்க கேஸ் போட்டு யாரு பாமக உண்மையான பாமக அப்படின்னு இவங்க பேசி அங்க பஞ்சாயத்து பண்ணி முடிவு பண்ணி வரணும். இப்ப ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா, அன்புமணியை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறேன், ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கு சரியா பதில் அளிக்கல, நாங்க 2-3 வாட்டி சான்ஸ் கொடுத்துட்டோம், ஆனா இவர் ஒழுங்கு நடவடிக்கை குழுல சரியான பதில் கொடுக்கறதுனால அன்புமணியை அடிப்படை உறுப்பினர்ல இருந்து, பொறுப்புல இருந்து இல்ல, அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிறாங்க. பாமகவே இல்ல. இப்போ அன்புமணி பாமக அப்படின்ற பேரை யூஸ் பண்ணக்கூடாது, ஏற்கனவே ராமதாஸ் பேரை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு. ஆறு வேணா யூஸ் பண்ணிக்க, இன்ஷியல் வேணா யூஸ் பண்ணிக்க, ராமதாஸ் யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ பாமக அப்படின்ற பிராண்டை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா தீர்ப்பு கொடுத்துட்டாரு. நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு அப்படின்னு அன்புமணி கிட்ட இருந்து இங்க ஆதரவு வந்து கொடுத்த தீர்ப்பு கொடுத்ததுதான் அன்புமணி அவர்களா,
கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கூட நான் நீக்கிட்டேன். அடிப்படை உறுப்பினரா கூட இருக்கக்கூடாது. நான் என்ன சொன்னேன், தலைவர் பதவியில வந்து செயல் தலைவர் பதவிக்கு வா அப்படின்னு. ஆனா நீ கேட்கவே இல்லை. நீ தலைவரை இல்ல, செயல் தலைவர் இல்ல, ஏன் அடிப்படை உறுப்பினர் கூட இல்ல, பாமக இருந்து நான் விலக்கி வைக்கிறேன், யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாது அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இப்ப அன்புமணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவர் நினைச்சிருந்தாரு இந்த ரேஞ்சுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் இறங்க மாட்டாரு. ஆனா ஐயா ராமதாஸ் அவர்களை இந்த அளவுக்கு உச்சபட்ச கோபத்துல கொண்டு போய் நிறுத்துது என்ன அப்படின்னா, 2வது மணி சுசீலா அவங்களோட இருந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணுதான். இது ரிலீஸ் ஆனதுக்கு என்ன காரணம்? ஏன்னா 50 வருடம் ரகசியமா வச்சுட்டு இருந்தேன், பொதுவெளிக்கு வராம இருந்தது, இன்னைக்கு பொதுவெளிக்கு வந்துருச்சுன்னா ராமதாஸுக்கு அன்புமணி அவர்கள் செய்த காரியம் தான் இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் இறங்கி செஞ்சிருக்கிறாரு. அடுத்தபடியா தன்னுடைய மகள் காந்திபதியை அன்புமணி இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு அவரு கொண்டு வராரு அப்படின்ற ஒரு கதை இருக்கு. இப்போ அன்புமணி என்ன பண்ணும்? அன்புமணி விட்டுருங்க, அன்புமணி கூட இருக்கிறவங்க கதி என்ன? அவங்க பாமகவே இல்லை. ஏன்னா நிறுவனர், இவர்தான் நிறுவனர் தலைவர் அப்படின்னு ஐடி கார்டெல்லாம் போட்டு அடிச்சுட்டாங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்போ போட்டோ மட்டும்தான் இருக்குது. அப்புறம் அவங்க கொள்கை தலைவர்கள் போட்டோ இருக்கு. தலைவர் நிறுவனர் அப்படின்னு ஒரு இது போட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் உறுப்பினர் கார்டை அடிச்சிட்டாரு. எல்லாமே மாறிச்சு, லெட்டர் பேடு எல்லாமே மாறிச்சு. இப்போ அன்புமணி அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்ப அன்புமணி ஒரு பக்கம் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு ஐயா ராமதாஸ் அவர்களை நீக்குவாரா அப்படின்ற ஒரு பாக்குற. அப்படி நீக்கவே முடியாது. நீக்கிட்டார்னா அன்புமணி கதை க்ளோஸ், அவ்வளவுதான். ஏன்னா வன்னியர் சமூகத்துல ஐயா தான் குலதெய்வம் அப்படின்னு இன்னைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, நம்பிட்டு இருக்காங்க, பூஜிச்சுட்டு இருக்காங்க. ஐயா ராமதாஸ் அவர்களை வணங்கிட்டு இருக்காங்க, குலதெய்வம் பாவர்னு. இப்போ அன்புமணி ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாரு. ஏன்னா இவரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழுல கூட்டி இருக்கிறாரு. ஒருவேளை இவர் அதிரடியா நான் ஐயா ராமதாஸ் அவர்களை கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் இருந்து நான் நீக்கிறேன் அப்படின்னு இவரை சொல்ல முடியாது. இவரு சொல்லிட்டாரு, இவரு சொல்ல முடியாது. ஏடிக்கு போட்டு நடக்கும். இப்ப என்னன்னா அடுத்தபடியா என்ன நடக்க போகுது அப்படின்னு, இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க அப்படின்னு தான், ஏன்னா கேஸ் போடுவாங்க. இது ஐயா ராமதாஸ் அவர்கள் நீக்கினது தவறு, சட்ட போராட்டங்கள் பண்ணி தான் தான் பாமக தலைவர் அப்படின்றத நிரூபிக்கிற சூழ்நிலையில அன்புமணி அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் பெத்த மகனா இருந்தாலும் கட்சி அப்படின்னு வந்துட்டா, நான் இருந்த தப்பு பண்ணேன், தப்பு பண்ணாமலாம் இல்லை, தப்பு பண்ணேன், அன்புமணியை கட்சிக்குள்ள கொண்டு வந்து தப்பு, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் கட்சி பதவிகளுக்கு வர மாட்டாங்க அப்படின்லாம் நான் சொன்னேன். ஆனா ஒரு நிர்பந்தத்தின் காரணமா கொண்டு வந்தேன். சின்ன வயசுலயே கட்சிக்கு கொண்டு வந்தேன், மினிஸ்டர் ஆக்குனேன், தலைவர் பதவியை கொடுத்தேன். ஆனா எப்போ அன்புமணியை தலைவர் பதவியில கொண்டு வந்தனோ அன்னிலிருந்து இன்னிய வரைக்கும் பாமக சரிவின் பாதையில தான் போயிட்டு இருக்கேன் கண்டி, வளர்ச்சியின் பாதையில போல. நான் படுத்துக்கிட்டே எப்படி ஜெயிக்கணும் அப்படின்ற வித்தியெல்லாம் வச்சிருந்த கத்து கொடுத்து, ஆனா இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் புலம்பி தள்ளி இருக்கிறாரு. இதுக்கப்புறமும் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் இந்த அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறாரு. அன்புமணியை பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறாரு. இது அன்புமணிக்கு மட்டுமா அப்படின்னா இல்ல, அன்புமணி கூட இருக்கிறவங்களை அடுத்தடுத்து பாமக அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்குவாரு. அன்புமணியோட ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு புதுசா ஃப்ரெஷ்ஷா எல்லாரையும் நான் போட போறேன் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாரு. பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்க போகுது, பாமக அடுத்த கட்ட லெவலுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத. இப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்னொரு பயத்தை காட்டியிருக்கிறார். அன்புமணியே நான் தூக்கி இருக்கேன் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து, அன்புமணியோட ஆதரவாளர்கள் இங்க வந்துட்டா பிரச்சனை கிடையாது, இல்லாட்டி ஒவ்வொருவரையும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நான் தூக்கிடுவேன். பெத்த மகனு கூட நான் பார்க்கல, எனக்கு விரோதமா எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க என் மகனா இருந்தாலும் கட்சியில இருந்து நான் நீக்கி இருக்கேன். இதுக்கப்புறமும் அன்புமணி கூட இருக்கிறவங்க அவரு கூட இருந்தா அன்புமணிக்கு நேர்ந்த கதிதான் உங்களுக்கும். நீங்க இந்த பக்கம் மனம் திருந்தி வந்துட்டா உங்க பதவி காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறாரு. இது பாமகவுக்குள்ள பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அன்புமணியை தொடர்ந்து அன்புமணியுடைய ஆதரவாளர்கள் எல்லாரையும் பாமக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க போறாரு அப்படின்ற தகவல் இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.